மக்களே, இன்று நாம் திருக்குறள் 460ஆம் குறளை பார்க்கிறோம். இது திருக்குறளின் பொருட்பால் பகுதியில் உள்ள அரசியல் என்னும் இயலில் இடம்பெற்றுள்ள சிற்றினஞ்சேராமை அதிகாரத்தின் கடைசி குறள். நல்லினத்தின் ஊங்கொன் துணையில்லை, தீயினத்தின் அல்லற் படுப்பதோம் இல். இந்த குறள் சொல்ல வருவது என்னவென்றால், நலமான மனிதர்களின் ஆதரவு இல்லாமல் தீயவர்களின் தீய செயல்களை தடுக்க முடியாது என்று கூறுகிறது. நல்லவர்களை சேர்ந்து கொண்டால் இடைநிலையம் உருவாகி தீமைகளை எதிர்க்கும் சக்தி பெறும். தீயவர்களை தனியாக விடும்போது அவர்கள் மற்றவர்களை தீங்கிழைக்கும் வாய்ப்பை அதிகரிக்கிறது. உதாரணமாக, பள்ளியில் இருந்து படிக்காத மாணவர் குழுவில் சேர்ந்து படிக்காதவர்களை ஊக்குவிக்கப்படாமல் விட்டால் அந்த குழு முழுவதும் குறையக்கூடும். மற்றொரு உதாரணம், நெட்வொர்க் ஊழலில் பணியாளர் ஒருவன் தனியாக நீதி இல்லாமல் செயல்பட்டால் பிறர் அந்த திட்டத்தை சிதறடிக்கும் அபாயம் அதிகரிக்கிறது. இன்றைய வாழ்க்கையில் இந்த குறளை பின்பற்றுவது முக்கியம். ஏனென்றால் சமூகமெங்கும் நல்ல உறவுகள், நேர்மையான நடப்பு மற்றும் ஒற்றுமை சமூக வளர்ச்சியை உறுதிப்படுத்தும். நாமும் நம்மை சுற்றியுள்ளவர்களை தேர்வு செய்து நல்லவர்களுடன் ஒத்துழைக்கும் பழக்கத்தை வளர்த்தால் சமூக நீதியையும் நம்பிக்கையையும் மேம்படுத்தலாம். எனவே நல்லினத்தின் ஆதரவுடன் தீயினத்தை தவிர்க்கும் முயற்சி எங்கள் நாளைய பிரச்சனைகளை தீர்க்கும் வழியாகும். அதனால் நாம் எப்போதும் நல்லவர்களை சேர்ந்து தீய செயல்களை தடை செய்யும் மனப்பான்மையை வளர்க்க வேண்டும். இதுதான் இந்த குறள் மிக அழகாக எடுத்துக் கூறுகிறது. நல்லினத்தின் ஊங்கொன் துணையில்லை, தீயினத்தின் அல்லற் படுப்பதோம் இல். அடுத்த அதிகாரத்தில் மீண்டும் சந்திப்போம்.